ஹலோ வெல்கம் டு கனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், 2 ஏலக்காய். ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துருக்குறாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கிறோம். 200 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். 2 பழுத்த தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறோம். ஒரு 6 முந்திரியை நல்லா பாலில் ஊற போட்டு அதையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்குறோம். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீரை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அது கூட சிறிதளவு மஞ்சள்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், சிறிதளவு உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மூணு நிமிஷம் தான் வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா பன்னீர் கட்டி ஆயிரும். 3 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பன்னீரை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிறிதளவு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த டைமில் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 2 பழுத்த தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கோம்.
ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். ஆறு முந்திரியை பாலில் ஊற போட்டு 6 முந்திரி பருப்பை பாலில் ஊற போட்டு அதை இப்போ நம்ம இதோட சேர்க்குறோம். இது சேர்க்குறதுனால இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கொடுக்குது. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் இதை சிம்மில் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கட்டியாக நமக்கு சூப்பரான ஒரு கிரேவி கிடச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறோம்ல பன்னீர், அதை இதில் சேர்த்துடலாம். அப்படியே எண்ணெயோடு சேர்க்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. கடைசி இலையை தூவி இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பன்னீர் கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.